ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்டிஇ அப்ளிகேஷன் 2024 டு 2025க்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை தெரிஞ்சுட்டு போயிடுவோம். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டேட் தெரிஞ்சுக்கும். இந்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட்டு மந்த்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்கேஜி சேர்க்க போகிறீங்கன்னா உங்கள் குழந்தை 1/8/2020லேருந்து 31/7/2021க்குள்ளே பிறந்திருக்கணும். அதே உங்கள் குழந்தைய நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்கன்னா 1/8/2018லேருந்து 31/7/2019க்குள்ளே பிறந்திருக்கணும். ஸோ இந்த டேட்குள்ளே பிறந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. அதர்வைஸ் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் பண்ணால் தான் நம்ம எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் அதில் கொடுத்துருக்க பிக்சலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக நீங்கள் 150ல் ஸ்கேன் பண்ணாலே அது கரெக்டாக அட்டாச் ஆகிடுது. அதே போல் பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதாவது குழந்தையோட ஆதார் கார்டு வைக்கலாம், அல்லது குழந்தையோட ரேஷன் கார்டு பேர் சேர்த்துருந்தீங்கன்னா ரேஷன் கார்டும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் 3 வகையான கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் நீங்கள் அது மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃப் உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணுங்கள். அதர்வைஸ் இன்கம் உங்களுக்கு ப்ரூஃப் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரூஃப்லாம் இருந்தால் போதும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட சிஸ்டமில் கூகுள் குரோம் அல்லது மொசிலா ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். பாருங்கள், இதான் அந்த லிங்க்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சமயத்தில் வருது, சமயத்தில் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நான் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா இதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. மேலே ஸ்கூலோட லிஸ்ட்டுலாம் இருக்கும். அதில் சில ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும், சில ஸ்கூலுக்கு எல்கேஜிலேருந்து இருக்கும். இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் எண்டு டேட் எப்போன்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து 20th வரைக்கும் இருக்குது. நீங்கள் கடைசி டேட்டுக்கு போக வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு வேணும், கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது டிஸ்அட்வான்டேஜ் குரூப், இதில் ஏதாவது ஒன்று. இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க 3ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் இன்கம் ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா இன்கம் வச்சே பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டர் வேயாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி 150ல் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மேலும் இதில் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மேலும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தாங்க எலிஜிபிள் ஆக முடியும். ஒரு நாள் தள்ளி போயிட்டாலும் சரி, அதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதே போல் ஸ்கூல் வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்கூலை கூகுள் எர்த் அப்படின்ற ஆப் மூலயமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதுவும் இல்லாமல் வியூ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்கு எத்தனை ஸ்கூலு அப்படின்றத இதில் காமிச்சிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்திங்கன்னா 270 ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்கள் ஏரியா எந்த ஸ்கூலில் இருக்குது, நீங்கள் அதில் கவர் ஆகிறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பர்சனல் டீட்டெயில் கேட்குது. ஸோ பர்சனல் டீட்டெயில்ன்றது ஃபுல்லாமே குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் தான். பேரண்ட்ஸ் யாரோ என்ட்ரு பண்ணுறீங்கன்னா குழந்தையோட டீட்டெயிலை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம்னா கரெக்டாக நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே போல் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலாக இருந்தால் மேல் கொடுங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல்னு கொடுங்க. இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் பர்த், அடுத்தது குழந்தையோட டேட் ஆஃப் பர்த். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கு நேம் @123 கொடுங்க. ஃபஸ்ட் லெட்ரு கேபிட்டல் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நேம் @123 கொடுக்கும்போது 8 கேரக்டர் கிடைக்கலன்னா நீங்கள் 1 2 3 4 5 அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலீஜியன், உங்களோட ரிலீஜியன் என்னவோ, நீங்கள் ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின்,
முஸ்லீம்னா முஸ்லீம்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரே கொடுங்க. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே அதுவே எலிஜிபிலிட்டி காமிச்சிரும், அந்த குழந்தை எல்கேஜிக்கு எலிஜிபிள் அப்படின்றத. ஸோ இங்கே எலிஜிபிள் இல்லைன்னா அங்கே எதுவுமே வராது. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றினா மட்டும்தான் வரும். ஸோ கரெக்டான டீட்டெயில்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் ஐடியும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எல்கேஜிக்கு எலிஜிபிளாக, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளாக அப்படின்றத காட்டும். இதை பாருங்கள், இதான் அந்த டேட்டு பார்த்துக்கோங்க. அகெயின் ஒரு தடவை எல்லா டீட்டெயில்ஸும் மேலேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், மேலேருந்து ஒரு தடவை கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, அதான் name@123 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுதான் கொடுக்கணுமான்னு கிடையாது, என்ன வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். லாகின் கொடுங்க. கொடுத்த உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அதில் ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க. யாரோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துங்க. சம்டைம் பார்த்திங்கன்னா மதரோட ஆதார் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா மதர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ யாரோட ஆதார் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபாதர் என்ன ஜாப் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் உள்ள இன்கம்மை, வருஷத்துக்கு எவ்வளோ இன்கம் வாங்கிடுறீங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்து நீங்கள் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் படி அதில் இன்கம்மை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியா அப்படின்ற மாதிரி, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. மேக்ஸிமம் யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அதர்வைஸ் எல்லோரும் நோ கொடுத்துக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் இல்லாதவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நோ அப்படின்றத கொடுத்துங்க. ஸோ நீங்கள் ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் வகையில் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னா பார்த்துக்கோங்க. நோன் கொடுத்தோன்னே செகண்ட் ஸ்டெப் காட்டும். தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 2 லட்சத்துக்கு குறைவாக இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை ஒரு ப்ரூஃபாக வச்சு பண்ணிக்கலாம். நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவரா, பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த கேட்டகரியான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதுலேயும் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா திரும்ப அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வரும். நீங்கள் வந்து எந்த பிரிவுன்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் எந்த செக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பை கொடுத்துக்கிட்டேன் நான். இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா சம்டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுற அட்ரஸ்க்கு வேறு ரிலேட்டட் இல்லாத அட்ரஸாக போகும். ஸோ நீங்கள் நியரஸ்ட்டு லேண்ட்மார்க்கை ஃப்ரண்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் போடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்றதுனால ஸோ அதை நான் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் போடுறேன். ஏன்னா இதில் உள்ள மாதிரி அட்ரஸை போட்டால் அது வேறு எங்கேயோ போகுது. ஸோ அதனால் அந்த ஏரியா அட்ரஸை ஒரு பெரிய லேண்ட்மார்க்கை வச்சு நான் போடுறேன். அதே மாதிரியே நீங்களும் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக வரலன்னா நீங்கள் அந்த லேண்ட்மார்க்கை வச்சு கரெக்டாக போடுங்க பாருங்கள். ஸோ இதில் கரெக்டாக பார்த்து அந்த ஸ்கூலுக்கு நியரஸ்ட்டில் இருக்குதா உங்கள் ஏரியா அப்படின்றதையும் கரெக்டாக உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸும் மேப்போட அட்ரஸும் சரியாக இருக்குதான்றதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. சமயத்தில் மேப் அட்ரஸ் ஆனால் கிளிக் ஆகிக்கும். ஆனால் கரெக்டாக கிளிக் ஆகிருக்கா, நீங்கள் கொடுத்த அட்ரஸ் தான் அது மேப் எடுத்துக்குதா அப்படின்றதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எது மெயினான பிளேஸோ அந்த பிளேஸை கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நான் உங்களோட பிளேஸை சூஸ் பண்ணேன்னா அது வேறு ஏரியாவுக்கு போயிடுது. ஸோ அதனால் அதோட பெரிய லேண்ட்மார்க் அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் போட்டோடனே கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு கரெக்டாக நியரில் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு நேரில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சீட் கொடுத்த பிறகு. ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல்
நீங்கள் அங்கே நேரில் போகிறப்ப கூகுள் எர்த் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலயமா உங்களோட அட்ரஸ்க்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு உதவியாக கூட இருக்கலாம். அந்த ஆப் பேர் வந்து கூகுள் எர்த். தெரியாத நபர்கள் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது காலோ பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத. ஸோ நீங்கள் அகெயின் ஒரு தடவை இந்த மேப் சம்மந்தமான விஷயங்களை ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது. நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காட்டாது. ஸோ அதனால் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 முறை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள், அந்த கஸ்டமருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கரெக்டான ஒரு லொக்கேஷன் கிடச்சிச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டான அட்ரஸை சர்ச் பண்ணி பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஏரியா பேர் வந்து சமயத்தில் வந்து இங்கே மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்கு எளிமையாக புரியணுன்றக்காக நான் வந்து பல முறை சொல்கிறேன், யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேணாம். இங்கே பாருங்கள், சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கன்ஃபார்மானு கேட்கும். ஓகே, கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கேட்குது, குழந்தையோட ஃபோட்டோ. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டான பிக்சலில் ஃபோட்டோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுது. இதில் மேக்ஸிமம் எந்த இஷ்யூஸும் வர்றதில்லை, கரெக்டாக அப்லோட் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட். ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட ஆதார். ஸோ பேரண்ட்டோட ஆதாரையும் கரெக்டாக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் குழந்தையோட ஆதார் கார்டையே அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வச்சு பண்ணதுனால ஸோ இங்கே இன்கம் சர்டிஃபிகேட்டை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும், அதை அட்டாச் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கொடுத்தவுடனே இந்த ஸ்கூல் கேட்குது, அதை கிளிக் பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவியூ காமிக்கும். ஸோ இதில் மீண்டும் ஒரு முறை நீங்கள் வந்து சரிபார்த்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ குழந்தையோட டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ கரெக்டாக தான் அப்லோட் ஆகிருக்கா, அதுவும் இல்லாமல் நேம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சரியாக பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு SMS வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்கள் 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி உங்களுக்கும், இன்னொரு காப்பியை ஸ்கூலில் கொண்டு போய் கொடுங்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்கள் அட்டாச் பண்ண எல்லா ப்ரூஃபையும் கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணது ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஸ்கூலில் ஒரு காப்பியை மறக்காமல் கொடுத்துருங்க. அதே போல் ஒரு செட்டு ஜெராக்ஸு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அட்டாச் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் மறக்காமல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இவங்க ஸ்கூல் மூலியமாகவும் சம்டைம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொடுக்காமல் இருக்க வேணாம். நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் கொடுத்துருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்டில் கூட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் வர வீடியோலாம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.